கிரிவலம் செல்ல உகந்த நேரம் எது? திருவண்ணாமலை என்றாலே பக்தர்களுக்கு பௌர்ணமியும் கார்த்திகை தீபமும் தான் நினைவில் வரும். நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை என்று பக்தர்களால் நம்பப்படும் திருவண்ணாமலை மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. பக்தர்கள் கோவிலில் இறைவனை சுற்றி வலம் வருவதைப் போல மலையை சுற்றி வலம் வரும் வழக்கம் இங்குள்ளது. இங்கு மலையை சுற்றி வர 2 வழிகள் உள்ளன. மலையை சுற்றியுள்ள பாதை ஜடவர்ம விக்ரம பாண்டியனால் கிபி 1240 திருப்பணி செய்யப்பட்டது என்று தரவுகள் கூறுகிறது. மலையை சுற்றி மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் என 8 லிங்கங்களும், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்றோர் சமாதிகளும் அமைந்துள்ளன. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைத்து நாட்களிலும் கிரிவலம் வருகின்றனர். ஆனால் பௌர்ணமி அன்று மலையை சுற்றி வருவதுதான் சிறப்பு என்று கருதப்படுகிறது. பல இயற்கை பேரிடர்களை சந்தித்த போதும் இந்த மலையானது பல யுகங்களாக அழியாமல் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் ஆகும். இங்கு பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது. பக்தர்கள் கிரிவலம் செல்லும் போது நமச்சிவாய, சிவாய நம அல்லது தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை உச்சரிப்பது வழக்கம். இவற்றை தவிர்த்து வேறு எவற்றையும் பேசுவது உகந்ததல்ல. மலை சுற்றி நடக்கும் போது நிதானமாக நடக்க வேண்டும். வேகமாகவோ அவசரகதியாகவோ செல்வது உகந்ததல்ல. இங்கு 300க்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன. மகாதீபம் ஏற்றும் கார்த்திகை தீப திருவிழா அன்றும் சித்ரா பௌர்ணமி அன்றும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பௌர்ணமி வருகிற 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:46 மணிக்கு தொடங்கி மறுநாள் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:21 மணிக்கு நிறைவடைகிறது.